குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆனுவல் பிளானர் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்ஆர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சந்தேகம் இருக்குது. அதை பற்றி டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா நான் தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா தேர்வுடைய ஆண்டு திட்டம் 2026 அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதன்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு 4 தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நடத்த திட்டமிட்டிருக்கோம் அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு சார்பு ஆய்வாளர் தொழில்நுட்பம் டெக்னிக்கல் எஸ்ஐ வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க. மே 2026 நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வருது எல்லாமே. அடுத்து இசைக்குழு காவலர் பிசியில் வந்து பார்த்திங்கன்னா பேண்டு வாசிப்பாங்க இல்லையா, அவங்க எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து ஜூலை 2026 வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வர இருக்குது. அடுத்து பொது தேர்வு வந்து பார்த்திங்கன்னா பிசி எடுக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 2026 வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒருங்கிணைந்த தேர்வு அப்படின்னு ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐ கால்ஃபர், ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 2026 நோட்டிஃபிகேஷன் விடலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வேக்கண்ட்டு எவ்வளோ வரும் அப்படின்ற டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொல்ல. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2025 ஆண்டு தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா வழக்கு நிறையா தொடுத்துருக்காங்க. இந்த வழக்கினுடைய அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போகலாம் அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா அதை டிஸ்கஷன் பண்ணி ஏதாவது ஒரு நல்ல முடிவு சொல்லுவாங்க. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக தரவாக விடுவாங்க. அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சிலபஸ் அப்படின்றத தெளிவாக கேட்டுட்டு படிக்கணும். 2025 எஸ்ஐயில் படித்த மாதிரி நம்மளும் இந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா ஏதாவது கொஸ்டின்ஸ் அதாவது சிலபஸில் இல்லாத மாதிரி இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு பேட்டர்னில் படிச்சுட்டு போய் அங்கே ஒரு பேட்டர்னில் வரது வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக விடுவாங்க. நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, சரிங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டேட் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிக்காமல் இருக்காதீங்க. தயவு செஞ்சு முன்னாடியே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் தான் மே மாதத்தில் தொடர்ந்து 4 தேர்வுகளையும் அட்டன் பண்ணும்போது ஏதாவது ஒரு தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக வெற்றி பெற முடியும், சரிங்களா. அதன் அடிப்படையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசி எக்ஸாமுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச் பிப்ரவரி 22 வந்து பார்த்திங்கன்னா தொடங்குது. நம்ம முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருந்தோம் கால்ஃபர் வரப்போகுது, படிக்க ஸ்டார்ட் பண்ணி நம்ம டெஸ்ட் பேட்சை வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணிட்டோம். அதன்படி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2026 போலீஸ் எக்ஸாம் பிசிக்காக வந்து பார்த்திங்கன்னா சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். 22 பிப்ரவரி 2026 இந்த தேர்வானது தொடங்குது. 6 மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு நடத்துகிறோம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக முடிஞ்சிடும் டெஸ்ட் பேட்ச். 65 தேர்வு 6500 வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு கிடைக்கும். விருப்பமுள்ள மாணவர்கள் அட்மிஷன் போட்டுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷெடியூல் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாய் டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷெடியூல் சென்ட் பண்ணிடுவாங்க, சரிங்களா. அடுத்து வந்து இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை வந்து நான் அட்டாச் பண்ணுறேன், அதையும் பாருங்கள், சரிங்களா. டெஸ்ட் பேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. நீங்கள் வந்து 22ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் 2-3 டெஸ்ட்டு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் சிரமமாக இருக்கும். 65 தேர்வை நீங்கள் ஒரு நாளைக்கு 3 நாள் எழுதினாலே 6.5 மாதம் கிட்ட டெஸ்ட் வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு பேட்ச் போகிறது சாத்தியமாக என்னென்னு தெரியல. ஏன்னா இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6.5 மாதம் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு பேட்ச் போட்டால் அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் டைம் எடுக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இது ஜிஓவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2021 13/9/2021 அன்று நடைபெற்ற 2021-22 ஆண்டினுடைய மனிதவள மேலாண்மை துறையினுடைய மானிய கோரிக்கையின் போது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா பெருந்தொற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க, சரிங்களா. அப்போலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதன்படி இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் எப்போ முடியுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தெரியல. ஏன்னா இந்த ஜிஓ காப்பி கிடைக்கலப்பா, நல்லா பிக்சர் வச்சுருக்கேன். 12/9/2026 இப்போ இந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் சலுகை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்த பணி நியமனங்கள் வந்து பார்த்திங்கன்னா பணி நியமனங்களை பாதுகாக்கும் பொருட்டு அந்த பணி விதிகளில் அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இதோட முடியுது, ஓகேங்களா. 12/9/2026 ஏஜ் ரிலாக்ஸேஷன் முடியுது, ஓகேங்களா. இது கன்ஃபார்ம் ஜிஓனா கன்ஃபார்ம் ஜிஓ தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சார் எவிடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐ எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோர்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, சரிங்களா. நான் அந்த இது காட்டுறேன், கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து உங்கள் வெப்சைட்டில் இருக்குப்பா, டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்டில் இருக்குது. நான் தனியாக எடுத்து தரேன், நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணிங்கன்னா ஜிஓ காப்பியில் வரும், ஓகேங்களா. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓப்பன் கோட்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா 80% வேக்கண்ட், ஓகேங்களா. இதில் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20%. அதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் மென்ஷன் பண்ணிக்காமங்க. COVID-19 ரிலாக்ஸேஷன் டில் 12/9/2026 முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா இங்கே 28 இருக்கிறது 30ஆகவும் இங்கே 30 இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 32, 33 இருக்கிறது 35. 2 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து எல்லா கேட்டகரிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருந்தாங்க, ஓகேங்களா. அதில் அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க 12/9/2026 முன்னாடி, ஓகேங்களா. அதை தாண்டிடுச்சு அப்படின்னா அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்க வாய்ப்பு இல்லை, சரிங்களா. இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜிஓலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஆனுவல் பிளானர் போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக செப்டம்பர் 12ஆம் தேதி வருது, அப்படி தானே. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானருக்கு போனோம் அப்படின்னா
இந்த மே மாதம் வரக்கூடிய சார்பு ஆய்வாளர் தொழில்நுட்பம், இசைக்குழு காவலர், இது ரெண்டுக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும்பா. சரிங்களா? இந்த எஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஆக வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? எஸ்ஐக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் 2 வருஷம் கிடையாது. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசி எக்ஸாம் இருக்கு இல்லையா, இது செப்டம்பரில் வரதுனால செப்டம்பர் 12ஆம் தேதி, ஓகேங்களா, செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக இருக்கும். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் ப்ரிஃபர் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்காதுப்பா. அப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 12 2026 முடிஞ்சதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய எஸ்ஐலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வழக்கு தொடருவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. சரிங்களா? இன்னும் விட்டால் முன்னாடியே விடுவாங்க. அப்படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் தர முடியாது அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்கப்பா, ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஓகேங்களா? அதுக்குள்ளே ஏதாவது வழக்கு தொடரப்பட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன வேணால் நடக்கலாம். ஓகேங்களா? எப்படி வேணால் மாறலாம். இந்த ஒரு ஆண்டு கொடுங்கன்னு கூட கேட்கலாம். சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்குற மாணவர்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் இப்போ நடக்குது. முதல்ல இருக்கக்கூடிய இந்த டெக்னிக்கல் எஸ்ஐக்கும் இசைக்காவலருக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் 2 ஆண்டுகள் கட்டாயம் 100% உண்டு. ஓகேங்களா? அடுத்து வரக்கூடிய நம்ம பிசிக்கும் எஸ்ஐக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி அதில் தெளிவாக அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் மென்ஷன் பண்ணாமல் இருந்தால் ஓகே, இது ஜியோ காப்பி தான். 12/9/2026 முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் செல்லுபடியாகும் 2 ஆண்டுகள். அப்போ நோட்டிஃபிகேஷன் அதுக்கு முன்னாடி வந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. சரிங்களா? நம்ம ஜியோ காப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா எவிடன்ஸோட தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு இப்போ ஏதாவது மாற்றுறாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி சொல்லிடுவோம். நம்மளுடைய நாலேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த ஜியோ காப்பீஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சு தான் சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் நான் கொடுத்தா தான்ப்பா உண்டு. சரிங்களா? பிசி எக்ஸாம்லாம் முன்னாடியே அந்த 12ஆம் தேதிக்கு முன்னாடியே போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். எஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்க வாய்ப்பு இல்லைப்பா. தயவு செஞ்சு படிங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொடர்ந்து 4 எக்ஸாமில் ஏதாவது ஒரு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? நம்மளோட டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கோங்க. 65 தேர்வு கொடுக்குறோம். கிட்டத்தட்ட 6 மாதங்கள் தேர்வு நடக்குது. தாராளமாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி படித்தாலே போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 தேர்வுகள் நடக்கும். ஓகேங்களா? சிறப்பு முழு தேர்வு. இந்த முழு தேர்வு முடித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எதில் வீக்காக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிசியோட ப்ரீவியர் கொஸ்டின், எஸ்ஐ ப்ரீவியர் கொஸ்டின், புக் பேக்கு, புக் பாக்ஸ், இந்த டெஸ்ட் 9 டெஸ்ட் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் புக் வைஸ் டெஸ்ட் எழுதுவீங்க. ஓகேங்களா? ஸ்கூல் புக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டில் எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருப்போம். 6ஆம் வகுப்பு வரலாறு, 6ஆம் வகுப்பு தமிழ், உளவியல் இல்லைனா கணிதம், ஏதோ ஒரு டாபிக் வந்து மாற்றி வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஜிகே பார்ட்லேருந்து எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் கொடுத்துருப்போம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் படிக்கும்போது மட்டும் உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? நமக்கு எப்போவுமே சோசியல் கொஸ்டின் அதிகம்ன்றனால அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் சேர்க்காம சயின்ஸில் சேர்த்துருக்கோம். இப்போ 6ஆம் வகுப்பு இயற்பியல் படிக்கும்போது ஜனவரி நடப்பு நிகழ்வு, தமிழ், உளவியல் இல்லைனா கணிதம், இந்த பகுதியில் 4 பகுதிகளும் இணைத்து வந்து பார்த்தீங்கன்னா 100 வினாக்கள் கேட்கப்படும். ஓகேங்களா? பேட்டர்ன் என்னவோ அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிவிஷன் டெஸ்ட்லாம் நடக்கும். சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு முழு திருப்புதல். 6ஆம் வகுப்பு ஸ்கூல் புத்தகத்தை முழுசாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணுவீங்க. அடுத்தது அந்த உளவியல் தேர்வுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உளவியல் தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்புதல் நடந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். உளவியல் திருப்புதல், சங்கேத மொழி குறியிடுதல், எழுத்துக்களின் தொடர் விசை, தனிவட்டி மற்றும் கூட்டுவட்டி, திசை மற்றும் தூரம், உறவு முறைகள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து டெஸ்ட் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிருப்பீங்க. அதை வந்து ரிவிஷன் உங்களுக்கு கொடுக்குறோம். சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பாடத்திட்டத்தின் அதாவது சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம போய்டும். ஓகேங்களா? 44 டெஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கூல் புக்கு எழுதுவீங்க. 30 டெஸ்ட் ஸ்கூல் புக்கு மொத்தமாக. இல்லை சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட். இந்த சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டில் 6 to 10 தமிழில் வந்து பார்த்திங்கன்னா இலக்கிய முறைநடை ஒரு பகுதியாகவும் இலக்கணம் மட்டும் தனியாகவும் எழுதுவீங்க. இயற்பியல், வரலாறு, வேதியியல், புவியியல், உயிரியல், அரசியலமைப்பு, உளவியல், பொருளாதாரம், கணிதம், பொது அறிவு, நடப்பு நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம ஃபுல் டெஸ்ட்டு, ஃபுல் மாடல் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துடுவோம். சரிங்களா? இது ஃபுல் டீட்டெயில் இதில் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி பாருங்கள். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த முதல் தேர்வு அனைவருக்கும் இலவசமானது. அந்த ஃபுல் டெஸ்ட் சொன்னோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்கும் இலவசமானது. யார் வேணால் எழுதிக்கலாம். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனல் இருக்கிறது தான். அதில் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஷெடியூல் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாய்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஷெடியூல் லிங்க் சென்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டை கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா?